ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் வறுவலை மிஞ்சும் சேனைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலானுங்கிறத வாங்க பார்த்துடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக மீன் வறுவல் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இது தனித்தனியாக உதிரியாகவே வரும். இது உங்களுக்கு பார்க்கும்போது தான் குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தமாரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சேனைக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் சாப்பிட்டு பழகுங்க. ரொம்பவே நிறையான பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு, மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருங்க. சேனைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண்ணாக இருக்கும், வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா கொதிக்குது. வெந்துருச்சுனாக்கா லைட்டாக தோல் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா வரும். அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு பிகினர்ஸாக இருந்ததுங்கன்னா குத்தி பாருங்கள், அதில் உள்ள ஸ்பூன் அமுங்கும். அப்படி ஆனோன்னு இதை பச்சை தண்ணிக்கு எடுத்து உடனே மாற்றிடுங்க. பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக தோல் உரிக்க வரும். இது போல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம், பூண்டு, சோம்பு இது 3மே போட்டு மிக்ஸி ஜாரில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலே போதும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டு ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுடுவோம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த சேனைக்கிழங்கை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து அது திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா தான் அடியில் ஒட்டாமல் வரும் நம்ம போட்ட மசாலா, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி விட்டு மூடுங்க. இப்போவே நல்லா வாசனை வருது. இது கூட இன்னும் நட கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை மேலே தூவி விட்டு ஒரு நட திருப்பி விட்டு இறக்கிடுங்க. நல்லா வாசனையான டேஸ்ட்டான மீன் வறுவலின் சுவையை மிஞ்சிய அளவிற்கு இந்த சேனைக்கிழங்கு வறுவல் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் கூட. இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்தமாரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.